அஜித்குமார் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு விளம்பரங்களை நடிக்க தொடங்கினார். 1992 பிரேம புத்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார். இந்த படத்தில் சிறந்த முகத்திற்கான விருது கிடைச்சது. பின்பு அமராவதி படம் மூலமா தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். தொடர்ந்து பல படங்களில் நடித்தவர். காதல் மன்னன் படம் மூலமா பிரபலமானார். அட்டகாசம் திரைப்படம் இவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. அன்னையில இருந்து மக்களால் தல அஜித் என்று அழைக்கப்பட்டார். அசல், மங்காத்தா, விவேகம், விஸ்வாசம் போன்ற பல்வேறு படங்களில் நடிச்சு தமிழ்நாட்டின் முன்னணி கதாநாயகனாக இன்னைக்கும் வலம் வராரு. பல நல்ல காரியங்களுக்கு உதவிகளை செஞ்சிருக்காரு. அவர் வீட்டில் வேலை பார்த்த 12 பேருக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்காரு. 2013ஆம் ஆண்டு சென்னை டு பெங்களூர் வரையிலான இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நடத்திருக்காரு. ஆரம்பத்தில் அரசியல் நிகழ்வுகளுடன் தொடர்பு படுத்தப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் இருந்து விலகியே இருக்காரு. 5 பிலிம்பேர் விருது, 3 விஜய் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, சென்னை டைம்ஸ் விருது என பல விருதுகளை வாங்கி இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதர்களின் பட்டியலில் இடம் பிடிச்சு மேலும் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட தென்னிந்திய திரைப்பட நடிகராகவும் பைக் ரேஸ்ல ஆர்வமிக்கவராகவும் மக்களால் செல்லமாக ஏகே தலை என்று அழைக்கப்படுவார் அஜித்குமார் அவர்கள்.